வெயிலுக்கு நல்ல இதமா கம்மங்கூழ் தான் செஞ்சிருந்தேன். கம்மங்கூழ முத நாள் நைட்டே காய்ச்சி வச்சிடணும். அப்பதான் மறுநாள் காலையில குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நான் வந்து உருண்டை கம்பு தான் வாங்கியிருந்தேன். அதுதான் கூழுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் முத நாளே நைட்டே ஊற வச்சிடணும். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி அரிச்சு எடுத்துக்கணும். அதுல கல்லு மண்ணெல்லாம் இருக்கும். அதை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சு மிக்சியில சேர்த்து அரைச்சு எடுத்துக்கணும். அது பவுடராகவும் அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி மாவை அரைச்சு எடுத்துட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். அடுத்து ஒரு பாதி குண்டா அளவுக்கு தண்ணியை போட்டு கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஊற்றி கிண்டும் போது நமக்கு ஈஸியா இருக்கும். தான் எப்போதுமே நான் கூழ் காய்ச்சுவேன். தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவு ஊற்றி நல்லா விடாம கிண்டிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நான் வந்து கம்மங்கூழ் கிண்டும் போது சனிக்கிழமை நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். லேட்டா தான் செஞ்சுட்டு இருந்தேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதை காய்ச்சிட்டு இருந்தேன். எனக்கு போயிட்டு வரப்ப கூட பசங்க முன்னாடியே தூங்கிடும். ஆனா இந்த லீவ் விட்டதுல இருந்து எல்லாம் 1 மணி 1:30 மணிக்கு தான் தூங்குறது. தூங்க வச்சா கூட தூக்கம் வர மாட்டேங்குது. ராமையா பாட்டுக்கு டான்ஸ் ஆடி ஆகுது. நல்லா கிண்டிட்டே இருக்கணும். நல்ல மாவு வந்து அதுக்கப்புறம் மொளன்னு கொதிச்சு வரும். அதுல இருக்கிற கம்புலாம் லைட்டா தூள் தூளா இருக்கிறது நல்லா வெந்து நல்லா இந்த மாதிரி சாதம் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல உப்பு போட்டு கரைச்சி வச்சிடணும். உப்பு போட்டும் கரைச்சி வைக்கலாம், இல்ல உப்பு போட்டாமலையும் கரைச்சி வச்சுக்கலாம். நான் வந்து அப்படியே கரைக்கிறதுனால உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கிறேன். நீங்க வச்சிருந்து 2 நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்றதா இருந்தா உப்பு போடாம கரைச்சி வச்சுட்டு அப்பப்ப நம்ம உப்பு போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். மறுநாள் காலையில அதுல கொஞ்சமா எடுத்துட்டு அதுல வெங்காயம், பச்சை மிளகாய், புளிக்காத தயிர்லாம் ஊத்திட்டு தேவைப்பட்டா மாங்காய்லாம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி குடிச்சிங்கன்னா எப்பா வெயிலுக்கு சூப்பரா இருக்கும். நான் வந்து எனக்கு மோர் மிளகா தொட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.